ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கிற விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சதுமே விஜய் ரொம்பவே பதட்டமாக இருந்தாங்க. அப்போ விஜய்க்காக எல்லாருமே நலுங்கு வச்சுட்டு இருக்கும்போது விஜய் அங்கேருந்து எந்திக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, என்னம்மா நலுங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் போய் நீ எந்திரிச்சு போகிற அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, இந்த வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எந்திரிச்சு வராங்க. அப்போ விஜயோட அம்மா சொல்கிறாங்க, என்ன விஜய், அங்கே உனக்காக ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது, நீ என்னன்னா எந்திரிச்சு வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, யாருக்கு நீ ஃபோன் பண்ணுற அப்படின்னு விஜயோட அம்மா கேட்கும் போது, அப்போ விஜய் சொல்கிறாங்க, அம்மா நீ பேசாமல் போறியாம்மா, என்னை போட்டு எரிச்சல் படுத்திட்டு இருக்காது அப்படிங்கும்போது, என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, நான் உன்னை எரிச்சல் படுத்திட்டு இருக்கேன்னா, நீ அங்கே இருந்துக்கிட்டு நீ அந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளேயே நீ எந்திரிச்சு வந்துட்டு இருக்கிற, எல்லாரும் என்கிட்ட தானே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்காக அந்த மாதிரிக்கு நீ பண்ணிட்டு இருக்கிற, ஒரு ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் ஒன்னால் அதில் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே விஜய் சொல்கிறாங்க, நிலமை புரியாமல் அம்மா இருந்துக்கிட்டு இப்படிலாம் பேசி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கிறாள், அங்கே என்ன நடக்க போதோன்னு தெரியலேன்னு சொல்லிக்கிட்டு நான் வேற ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறேன், இதில் இவ வேற உயிரை வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ தயவு செய்து போறியாம்மா, அப்படி ஏதாவது கேள்வி கேட்டாக்கி ஏதாவது சொல்லி நீ சமாளிக்க பாருமா அப்படிங்கும்போது, இல்லை விஜய் என்ன நடக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், எதுக்காக நீ சந்தோஷமே இல்லாமல் ஒரு பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிற, நம்ம நினச்சது பழகி தானே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது, நீ கர்ப்பமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகத்தை நம்ப வைக்கிறதுக்காக தானே எல்லாருமே நம்ம வர சொல்லி இந்த ஃபங்க்ஷனை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம், ஆனால் அந்த சந்தோஷம் முகத்தில் இல்லையே, என்ன ஆச்சு, இது உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் என்கிட்ட கூட நீ சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, உடனே விஜய் சொல்கிறாங்க, அம்மா என் நிலைமை புரியாமல் நீ பேசிகிட்டு இருக்காதம்மா, என்ன நடந்துச்சு தெரியுமா, நேற்றுக்கு மாறன் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்ல அவன் என்னை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போனாமல, எதுக்கு திரும்ப கூட்டிகிட்டு போயிருக்கிறான், நான் கர்ப்பமாக இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் எனக்கு எல்லா செக்கப்பையும் எடுக்க சொல்லியிருக்கிறான், அதுக்கு உள்ள ரிசல்ட் தான் இப்போ அவன் வாங்குறதுக்காக போயிருக்கிறான், இப்போ அவங்க வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே விஜயோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னடி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா அதனால தான் அவனை வர விடாமல் தடுக்கிறதுக்காக நான் சில ஆட்களை ரெடி பண்ணி நான் அனுப்பி வச்சேன், அதனால தான் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறதுக்காக நான் ஃபோன் பண்ணுறதுக்காக வரேன், நீ என்னன்னா நிலமை புரியாமல் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீ அப்படிங்கவும், ஐயோ என்ன விஜய் நீ இவ்வளோ பெரிய விஷயத்த நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுதா, இப்போ அவன் ரிப்போர்ட் வாங்கிட்டு நீ கர்ப்பமாக இல்லைங்கிற உண்மையை அவன் சொல்ல போகிறான், அவ்வளோதான் நம்ம எல்லாரும் நம்மளை அடிச்சு பற்றி அந்த வீட்டை விட்டு அனுப்பிவிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லவும், அம்மா நீ வேற இதுக்கு மேலே என் உயிரை வாங்க முடியாதுமா, அந்த அளவுக்கு என் உயிரை வாங்கிட்டு இருக்கிற, நானே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறேன், என்ன ஆகுதோ ஏதாகுதோன்னு சொல்லிக்கிட்டு நீ வேற என் உயிரை வாங்கிட்டு இருக்காத, தயவு செய்து அங்கே கேட்குறதுக்கு கேள்விக்கு நீ பதில் சொல்லி ஏதாவது சமாளிச்சிட்டிருமா, நான் வந்துடுது அப்படின்னு சொல்லவும், இங்கே பார்த்தோம்னா விஜயோட அம்மா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ அவ்வளோதான் நம்ம ஆட்டம்லாம் முடிய போகுது, மாறன் வந்ததுமே நம்ம ஆட்டத்தை முடிச்சிட போகிறான், ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயோட அம்மா புலம்பிக்கிட்டே போகிறாங்க, இதனால தான் இவகிட்ட நான் உண்மையை சொல்லாமல் இருந்தேன், உண்மையை சொல்லுன்னு உயிரை வாங்கிக்கிட்டு இப்போ என்னென்னா இந்த மாதிரிக்கு பேசிட்டு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் அவங்க அனுப்பின ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் அவங்க ஃபோனே எடுக்கலை, அப்போ மாறன் வராங்க, சிரிச்சுக்கிட்டே வராங்க, என்ன விஜய் யாரை தேடிக்கிட்டு இருக்கிற, யாருக்கு நீ ஃபோன் பண்ணுற அப்படின்னு மாறன் கேட்டுகிட்டே வராங்க, என்னது இவன் இங்கே நின்றுட்டு இருக்கிறான், இவன் கதையை முடிக்கிறதுக்காக தானே நம்ம அனுப்பி விட்ட ஆட்களை, அவங்க ஒன்றுமே பண்ணலையா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கும்போது மாறன் கையில் ரிசல்ட் இருக்குது, உடனே மாறன் சொல்கிறாங்க, என்ன விஜய் இந்த ரிசல்ட்டுக்காக தானே காத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே விஜய் அப்படியே ஆடி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மாறன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, விஜய் உன் ஆட்டம்லாம் ஏதோ முடிஞ்சு போச்சுது, நீ கர்ப்பம் இல்லைங்கன்னு சொல்லிக்கிட்டு ரிப்போர்ட்டே வந்துருச்சுது, போருமா அவனுடைய ஆட்டம் நின்று போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். விஜய் மாறன் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்க பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. வீரா ஆட்டோல வந்துட்டு இருக்கும்போது அப்ப விஜய்க்காக ஒரு டாக்டர் பொய் சொன்னாங்களா, அவங்கள ஒருத்தங்க இடிச்சுட்டு போயிட்டாங்க போலுக்கு, இடிச்சுக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ ஆட்டோல வந்துட்டு இருக்கிற வீரா உடனே ஓடி வராங்க, ஆட்டோவை நிறுத்திட்டு என்னாச்சிங்கன்னு சொல்லிக்கிட்டு அவரை கைத்தாங்களாக பிடிச்சி அவங்களை உட்கார வைக்கிறாங்க. அப்போ அவர் தலையிலேருந்து சிகப்பு கலராக வரவும் இதை பார்த்ததுமே வீர அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவர்கிட்டயே ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கறதுக்கு மருந்து எல்லாமே இருக்கவும் அதை வச்சு வீரா ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வேண்டாம்மா இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க பாருங்கள் நான் ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்குறேன், ஆனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு வீரா கூப்பிட்டுட்டு இருக்கும்போது உடனே வீராவை பார்த்து அவர் கண்கலங்குறாரு. அப்போ வீரா என்னங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது
என்னை மன்னிச்சிருமா, நீ எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கிற, ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு நான் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன் தெரியுமா அப்படிங்கும்போது அப்போ வீரா சொல்கிறாங்க, இப்போ அதை பற்றிலாம் பேச நேரம் கிடையாது, அப்புறமா பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லைம்மா உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து வீரா பார்க்கும்போது ஆமாம் அன்னைக்கு நான் வந்து விஜய் வந்து கன்சீவாக இருக்கிறான்னு சொன்னோம்ல, அது எல்லாமே போய்மா, அவள் வந்து கர்ப்பமாகவே இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வீரா அதிர்ச்சியோடு அவங்கள பார்க்குறாங்க. அப்போ வந்து உடனே வந்து வீரா சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் சொன்னது எனக்கு அதிர்ச்சி தான், ஏன்னா நீங்கள் உண்மையை என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஆனால் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவள் கன்சீவாக இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியுங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது, ஆனால் நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து மாமா கூட ஃப்ரெண்டாக இருந்துட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி பொய் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவர் வந்து அழுக ஆரம்பிச்சிருந்தாரு. என்னங்க இப்படி அழுதுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது நானா சொல்லலாமா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், அதாவது உங்கள் மாமாவும் நானும் பல வருஷமாக நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்துகிட்ருக்குறோம், அப்படி இருக்கும்போது நான் அன்னைக்கு பொய் சொல்லக்கூடிய நிலைமையில இருந்துட்டோமா அப்படிங்கவும் என்னங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து வீரா கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் நான் பொய் சொல்லலை, அந்த விஜய் தான் என்னை பொய் சொல்ல வச்சா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, அவன் உங்களை பொய் சொல்ல வச்சாளா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண வச்சா அப்படிங்கவும் உடனே அவர் ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க. இது கிட்டதுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ தூரத்துக்கு நடந்திருக்குதா, அப்போ நீங்கள் அன்னைக்கே எங்ககிட்ட சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது நான் எப்படிமா சொல்வேன், அவள் தான் இதை வச்சு எங்களை வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாளா, அப்படி இருக்கும்போது நாங்கள் அதனால தான் நான் உண்மையை சொல்லாமல் நான் மறைச்சேன், ஏன் அன்னைக்கு மாறன் வந்து என்கிட்ட உண்மையை கேட்கறதுக்காக நீயும் மாறனும் வரும்போது கூட நான் சொல்றதுக்காக தான் வந்தேன், ஆனால் கரெக்டாக அந்த விஜய் வந்ததுமே நான் சொல்லாமல் நான் விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த விஜய் வந்து இந்த அளவுக்கு எல்லாம் மீறி போவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவருடைய கொட்டை எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடங்கிரும், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவர் வந்து அழுகிறாரு. நான் என்ன இருந்தாலும் சரிதான், நான் வந்து உங்கள் ராமச்சந்திரன் மாமா குடும்பத்துக்கு வந்து நான் துரோகம் பண்ணிட்டோமா அப்படிங்கவும் நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்கிறதோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அவங்களை அழைச்சிட்டு போகிறாங்க.